ஆண்டவர் இருந்தா நம்மளுக்கு அது மாத்திரம் போதும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் இருந்தா அது மாத்திரம் எனக்கு போதும் இல்லையா? இந்த பாட்டு எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க. உங்க பேச்சு போதும், உங்க நிழல் போதும், அந்த நிழல்ல நான் அப்படியே படுத்துருவேன். தாவீது ராஜா அழகாய் சொல்லுகிறார்ல, வேறு இடத்தில் 1000 நாட்கள் வாழ்வதை விட உங்க இடத்தில் ஒரு நாள் மேலானது. நான் சொல்றேன், கர்த்தரை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளைக்கும் கைவிட மாட்டார். இப்போ நான் சில தமிழ் பாட்டுங்களை பாட போறேன். என் இருதயத்துக்கு ரொம்ப டச்சான, எனக்கு ரொம்ப பிடிச்சதான நிறைய பாடல்கள் இன்றைக்கு நான் உங்களோடு கூட சேர்ந்து பாட போகிறேன். என் கூட நீங்களும் ஆராதிப்பீங்களா? ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். சொல்லுங்களேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். உலகத்துல இருக்கிற எல்லாமே ஆண்டவரை எவ்வளவு அழகாய் ஆராதிக்குது பாருங்களேன். இல்ல, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஒரு நன்மை கூட வாழ்க்கையில குறைபடாதுங்க. உண்மையா சொல்றேன். கர்த்தர் உங்க கூடயே இருந்து கர்த்தர் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நீங்க ஆராதிக்கிறது யாருன்னு மாத்திரம் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். கர்த்தர் உங்க கூடயே இருப்பார். வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் வாழ்கின்ற யாவும் தேவா உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எல்லாரும் சொல்லுங்களேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை, இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கு என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். பைபிள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பவுலும் சீலாவும் அவங்கள ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கையை கட்டினாங்க, காலை கட்டினாங்க. பவுலும் சீலாவும் சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. கையை கட்டின, காலை கட்டின, வாயை கட்டினியாடா? நான் வாயை திறந்தன்னா இரும்பு தார்பார்களை முறியடிக்கிற தேவனை நான் ஆராதிக்கிறேன். நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனையை பார்த்து உங்களால பேச முடியுமா? பார்த்து சொல்லுங்க. யார்கிட்ட விளையாடுற? நான் ஆராதிக்க ஆரம்பிச்சேன். என் கர்த்தர் என்னோடு கூட உறவாடுவார், பெரிய காரியங்களை செய்வார். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும்
என்றென்றும் நான் பாடுவேன். சொல்லுங்களேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே என்